சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சா 6:45 எந்திரிக்கிறோம். ஐயோ இன்னைக்கு நாளே போச்சு அப்படின்னு சொல்லி அவசரமாக கிளம்பி ஜூஜுக்கு டாட்டா சொல்லிட்டு ஆட்டோ ஏறினா மணி வேற 7:30 வேற ஆயிடுச்சு. அப்புறம் தம்பியும் நம்மளை கூப்பிட வந்துட்டாரு. மாட்டுத்தாவணிலேருந்து நரசிங்கத்துக்கு போனால் பெரிய மாடு முடிஞ்சு ரிட்டனே வந்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் சரி இன்னும் 2 செட் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படியாச்சும் இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் நானும் வந்துட்டு ரெடி ஆகி நம்ம சின்ன மாடியும் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து தம்பிங்க எல்லாரையும் வந்துட்டு பார்த்து நம்ம பேட்டியும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம கமிட்டி சார்பாக நம்ம சேனலுக்கு மரியாதைலாம் வந்துட்டு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு நரசிங்கம் ஞானமலை நரசிங்கத்தில் வந்துட்டு நம்ம மதுரையில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு ரேக்லா பந்தயம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கமிட்டிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். கமிட்டி சார்பாக டீயெல்லாம் கொடுத்தாங்க. டீயெல்லாம் குடிச்சிட்டு தம்பிங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எப்படின்னே தெரியல, 4 மணிக்கு அலாரம் வச்சேன். கிட்டத்தட்ட எந்திரிச்சு பார்க்குறேன். சுதர் தம்பிக்கு எனக்கு கால் பண்ணலை அப்படின்னா இன்னும் நல்லா தூங்கி இருந்துட்டு போய் எந்திரிச்சு பார்க்குறேன் 6:45. அப்படியே பார்த்தோன்னே ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா நமக்கு. ஐயோ என்னடா நேற்று அந்தந்த பேச்சு பேசணும், இங்கே கூப்பிட்டாங்க அங்கே கூப்பிட்டாங்கன்னு இன்றைக்கி எங்கே